ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுவியம். இது மாதிரி சுவியம் நல்லா ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு நான் 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது கடலைப்பருப்புலையும் செய்யலாம். 1 கப் பச்சைப்பயிறு எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் வாட்டர் விட்டு வேக வச்சிட்றேன். இதை பற்றி நான் ஊற வைக்கல, அப்படியே தான் வேக வைக்கிறேன். ஊற வச்சா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் வேக வைக்கும்போதும் ஒரு 2 விசில் மட்டும் வச்சா போதும். அதிகமாக வச்சா ரொம்ப குழஞ்சிரும். நம்ம கையால் எடுத்து மசிச்சா அந்தளவுக்கு மசிஞ்சால் போதும் பருப்பு. அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். அதில் அரை கப்பு தேங்காயும் துருவி வச்சுக்கலாம். தென் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதிலே தேங்காய், தென் 1 கப்பு பயிருக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நம்ம வெல்லமும் நசுக்கி, மண் இல்லாத வெல்லம், மண் இருந்ததுன்னா கொஞ்சம் பாவு மாதிரி காய்ச்சி வடித்து எடுத்துக்கலாம். இதுலேயே அரை கப் அவளும் சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சோம்னா இது மாதிரி கெட்டியாக நல்லா ஊறிடும். கை வச்சியோ இல்லை இது மாதிரி ஸ்பூன் வச்சோ நல்லா கொஞ்சம் மசிச்சிட்டோம்னா பருப்பு பாதியும் முழுசுமாக நல்லாவே இருக்கும். அதை நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் மைதா மாவு, அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம், தென் அதுலேயே 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் நேரம் ஆயில் நல்லா காஞ்ச ஆயிலில் இந்த உருண்டைகளை போட்டு வெந்ததும் எடுத்து கொடுத்து பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.